எரேமியா புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். சாப்டர் எரேமியா 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 4th சாப்டர் வசனம் 22 23 வாசித்து நம்ம ஜெபித்து செய்திக்குள்ள போகலாம். இன்றைக்கு என்னோட செய்தியோட தலைப்பு நீங்கள் என்னன்னு கேட்டால், நீர் என்னுடையவள். என்னோட செய்தியோட தலைப்பு என்னன்னாக்கா, நீர் என்னுடையவள். இதுதான் என்னோட செய்தியோட தலைப்பு. வாசிப்போம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ நன்மை செய்ய அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று சில தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து கடந்து போகலாம். சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கும் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் கூடி வந்துடும் ராஜா. அப்பா உங்களோட வார்த்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும், உங்களோட வார்த்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அவைகள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்து உம்முடைய விருப்பத்தை உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களோடும் உங்களுடைய ஜனங்களோடு நீங்கள் பேசி ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறோமோ அவைகள் நாங்கள் சரி செய்து கொண்டு எங்கள் மதிப்பெண்கள் நாங்கள் சரியாக செய்து கொண்டு ஆண்டவரே திருத்தி கொண்டு நாங்கள் முன்னேற எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படி எங்களோடு பேசுங்க. எங்கள் செவிகள் திறந்துருங்க, எங்கள் இருதயத்தின் கண்கள் திறந்துருங்கப்பா. எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க அப்பா. என் வாயில் இருக்கு அப்பா, என் வாய் என் உதட உமக்கு ஆண்டவரே அர்ப்பணிக்க, அதை விருத்தனை சேதனம் செய்து நீர் மகிமைப்படி ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, என் வாழ்க்கையில் மகிமைப்படுகிற இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆண்டவராகிய எரேமியா மூலமா இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஜனங்களோ தீமை செய்ய அவர்கள் அறிவாளிகளா. தீமை செய்ய அவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், என் ஜனங்களோ தீமை செய்ய அவர் அறிவாளிகள். அறிவாளி என்ன? தந்திரமான காரியங்கள் இல்லையா? நம்மளுக்கு பிரியமானது நம்ம என்ன பண்ணுகிறோம், தந்திரமாக சாதித்து கொண்டு நம்மளுக்கு சாதகமாக அதை முடித்து கொள்ளுகிறோம் இல்லையா? அதுக்கு உடைத்தான் தந்திரமான காரியங்களும் அறிவாளிகளும் சொல்லப்படுகிறோம். உலகத்தார் அப்படி இருக்கலாம். உலகத்தை அவனோட நாமளும் ஒரு காலத்து தேவனை அறியாத காலத்தில் தாறுமாறாக சிந்தித்து தன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு இஷ்டம் போல வாழ்ந்தோம். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளை நேசித்து நீர் என்னை உடையவள் என்று சொல்லி நம்மளை ரட்சித்து அவர் ஆலயத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்து, என் ஜனங்களாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என் ஜனங்களாக நீங்கள் இருக்கிற நான் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராக இருப்போம், நான் உண்மை உள்ளவனாக இருப்பது போல் நீங்களும் உண்மை உள்ளவராக இருக்க சொல்லி ஆண்டோட அநேக காரியங்களுக்கு வேதத்து மூலியமா அநேக ஒரு தாசர்கள் மூலியமா நம்மளுக்கு போதித்து இதுவரைக்கும் நம்ம வழி நடத்தி வந்துட்டார்கள். முன்னாடி வாசிக்க சஷ்டாண்டு என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்ன அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லையா? பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்ய அவர்கள் அறிவாளிகள் இல்லை. நன்மை செய்ய நம்மளுக்கு அந்த விஷயத்தில் நம்ம சிந்திப்பதே இல்லை, நம்ம செயல்படுவதே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில கேர்புரத்தில் டின்ஃபேட்டியில் ஒரு 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 ஃபேக்ட்ரி ஒரு இடம் இருக்குது, ஒரு வேலை பண்ணுற இடத்துல அடிக்கடி அங்கே வாலிபர் வந்து அங்கே வேலை செய்கிற நிமித்தமாக நிறைய அநேகர் வாலிபர் வராங்க. அங்கே ராய்ச்சூர், யாதகிரி இந்த பகுதியிலேருந்து வர ஜனங்களும் அங்கே வேலை பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒரு கொஞ்சம் எனக்கு ஒரு வேலை இருந்ததுன்னா அங்கே நான் போயிருந்தேன். அப்போ அடிக்கடி அங்கே போனேன். ஒரு மனிதன் யதார்த்தமாக என்கிட்ட பேசி பழகுனான். அந்த மனிதன் சொன்னால், நான் கிறிஸ்துவன், நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன், நான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை. அவனும் அதை பற்றி கேட்கல. அவனுக்கு அறியாமல் கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார். ஒரு மனிதனுக்கு நான் சூஷித்து சொல்ல என்னை சூஷிக்கிறான்னு எனக்கு தெரிந்து கொண்டார் கர்த்தர். அதனால ஆண்டவரே எனக்கு அந்த காரியங்களை ஏற்படுத்தி தரார். அப்போ அவன் சொன்னான், இந்த மாதிரி யதார்த்தமாக அவன் எதிர்பாராமல் அந்த வார்த்தை அவன் சொன்னான். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்க
கிறிஸ்துக்குள்ளே போனாங்க, சர்ச்சுக்கு போனாங்க. எதுக்கு போகிறாங்க, என்னத்துக்கு அப்படி இப்படி சில விஷயங்கள் அவங்க ஆக்குவாதம் எனக்குல ஆட்டோமேட்டிக்காக அவனே இது யதார்த்தமாக இந்த வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வந்தது. சரியான ஆளுகிட்ட தான் நீ மாட்டிருக்கு, நான் மனுஷன் நினச்சிக்கிறேன். சரியான ஆளுகளை தான் நீ மாட்டிருக்கேன். ஏன்னா கர்த்தருடைய அவன் உடல் அவனை குடித்த ஆண்டவர் என்ன வச்சுக்கிற திட்டம் எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், அவங்க போனாங்க, மறுபடியும் திருப்பி மதத்துக்கு, எங்கள் மதத்துக்கு அவங்க வந்து விட்டாங்க, இந்து மதத்துக்கு வந்து விட்டாங்க. எதுக்காக போனாங்க, எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பணத்துக்காக, வசதிக்காக, ஒரு அந்த ஆசை காமிச்சு அழைத்தார்களா, திருப்பி அது கிடைக்காத பட்சத்தில் வந்து விட்டார்களா என்னன்னு தெரியல அப்படின்னு அவன் சொன்னான். நான் சொன்னேன், அவனை நினச்சி நான் ரொம்ப அந்த மனிதனை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். சொன்னேன், அந்த மனிதன் பரிதவிக்கிறத்தக்கவனாக இருக்கிறான் என் பார்வையில் அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்கு பிரதர் இப்படி, எதுக்கு சார் அப்படி சொல்கிறீங்க? அப்போ நான் சொன்னேன், உலக வாழ்க்கையை மோசமான ஒரு பாவத்தில் வாழுகிறோம். நம்ம செய்கிற தவறு என்ன என்று புரியாத ஒரு வாழ்க்கை உலகத்தார் மனிதன் குறித்து நான் சில விஷயம் சொன்னேன். பாவத்து குறித்து இப்படியெல்லாம் வாழுகிறோம். நானும் ஒரு இந்து மனிதனாக தான் இருந்தேன். நான் இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு நான் எப்படியாப்பட்ட இந்து மனிதனானாக்கா, உன்னால் அந்த வசனத்தை வாசிட்டாங்க சொன்னால் நல்லா இருக்கும் இல்லையா? மூணாம் அதிகாரத்தில், அதிலே மூணாம் அதிகாரம் 6-9 வாசிங்கள. யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தரை நோக்கி சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் அங்கே வேசித்தனம் பண்ணான். 9வது வசனம். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் கெட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தார் என்றார். கல்லோட மண்ணோட எப்படி ஒரு கல்லோட மண்ணோட விபச்சாரம் பண்ணுவாங்க? ஆண்டவர் எவ்வளவு கோபமா கடினமா சொல்லுகிறார்கள். கல்லோட மண்ணோட கல்லோட மரத்தோட பச்சையான மரத்து கீழே போயிட்டு என்ன பண்றாங்களா? விபச்சாரம் செய்தார்கள். ஒரு பூஜை பண்ணுற விஷயம், அந்த மரத்தை நீ கனம் படுத்தினாலும் சரி, நீ அதை ஆராதித்தாலும் சரி, அது கனம்ன்றார் ஆண்டவர், விபச்சாரம் பண்ணுன்றார் ஆண்டவர். ஒரு காலத்தில் நான் ரட்சிக்கப்படும் என்பதாக